வாழைப்பூவில இருந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாழைப்பூவை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வாழை மரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல முக்கியமான அதிக நியூட்ரிஷன் இருக்கக்கூடியது அண்ட் அதிகமா மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பூல உண்டுங்க. ஸோ அத்தகைய வாழைப்பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடிச்சு அப்படியே மாட்டுக்கு போட்டுருவாங்க. அதை யாருமே யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா எடுத்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நாங்க நிவர்த்தி பண்ணிட்டு ஒவ்வொருத்தரோட ஃபுட்லயும் இந்த வாழைப்பூவை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்க இதை செயல்பட்டு இருக்கோங்க. இந்த வாழைப்பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்குதுங்க. ரெண்டாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பைல்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல தீர்வுங்க. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது. இன்னும் நிறைய நோய்களுக்கு வந்து இது வந்து தீர்வா இருக்குதுங்க வாழைப்பூ. ஸோ இந்த வாழைப்பூவை பாத்தீங்க அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட 5-6 வகையான பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்கோங்க. அதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா அது வாழைப்பூல இருந்து மால்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லியுமே இதை வந்து எடுத்துக்கலாங்க. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூவில இருந்து இட்லி பொடி கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா சக்கரை இருக்கிறவங்க, எனக்கு இனிப்பு வேண்டாம், இல்ல எனக்கு வந்து மில்க் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பொடியை ஃபார்மேட்ல அவங்க எடுத்துக்கலாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா தொக்கா கொடுத்துருக்கங்க. இது வந்து நம்ம சுட சுட சாதம், இட்லி, தோசை, இது கூட இந்த வாழைப்பூ தொக்கு வந்து 6 சுவைகளோட கொடுத்துருக்குறாங்க. அதனால இது ரொம்ப சுவையும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வாழைப்பூல இருந்து வடகம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வடகம் பாத்தீங்க அப்படின்னா நவரா அப்படிங்கிற அரிசியில இந்த வாழைப்பூ வந்து நம்ம கலந்துருக்குறாங்க. இந்த நவரா அரிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளால ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது இந்த நவரா அரிசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நரம்பு பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தீர்வு கொடுக்குங்க. ஸோ அதுல கலந்து நம்ம வடகமா